2026 தேர்தலில் தமிழ்நாடுடைய சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதற்கு அண்ணன் ஆம்சாங்குடைய படுகொலையை அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் அவர்களுக்கு வாக்கு வங்கிகளாக மாற்றுவதற்காகலாம் பேசினார்கள். அது தமிழ்நாடு முழுவதும் அவருடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை அண்ணன் ஆம்சாங் படுகொலையை வைத்து பேசப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அதாவது ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவருக்கு இந்த நிலைமை என்னும் பொழுது சாதாரணமாக ஒரு வங்கியில் வேலை பார்க்கின்ற காவலாளி ஒரு அஜித்குமார் என்ற ஒரு நபர். அஜித்குமார் என்ற நபர் காவல்துறை விசாரணையின் போது கொலை செய்யப்பட்டார் என்ற ஒரு விஷயம் வந்தவுடனே அன்றைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அந்த குடும்பத்தினரிடம் தொடர்பு கொண்டு அவர்களிடம் வருத்தத்தை தெரிவித்துவிட்டு உடனடியாக சிபிஐக்கு வழக்கை மாற்றிவிட்டார். ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் வீட்டு வாசலிலே படுகொலை செய்யப்படுகிறார். இட் இஸ் அ ப்ரூட்டல் மர்டர். இட் இஸ் நாட் அ நார்மல், இட் இஸ் அசால்ட்டிங் அண்ட் லைக் தட். ஒரு ப்ரூட்டல் மர்டர் நடந்திருக்கு. ஒரு பப்ளிக் டே லைட் மர்டர் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொடுமையான ஒரு அரசியலில் சம்பந்தப்பட்ட ஒரு மாநில தலைவர், தேசிய கட்சியுடைய தலைவர். அந்த சூழ்நிலையை அவர் வழக்கை சிபிஐக்கு ஒப்படைக்க மாட்டோம், நாங்களே தான் அதை நடத்துவோம்